மக்களே, நீ பாட்டி வீட்டுக்கு போறோம், அங்க போய் அமைதியா இருக்கணும் என்ன? அம்மா பாட்டி வீட்டில் நிறைய நாள் நிற்போமா அம்மா? ஒரு மாதம் நாங்கள் நிற்கட்டா? இல்ல இல்ல மக்களே, போயிட்டு உடனே வாரது. அப்பா ஒத்தைக்கில மக்களே இருப்பாங்க, நம்ம அதனால சீக்கிரமா வரலாம் என்ன? அம்மா, நாங்க பாட்டி வீட்ல நிறைய நாள் நிக்கியோம்மா. பாட்டிக்கு வீட்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கூட நாங்க ஜாலியா விளையாடணும். ஆமாம் அம்மா, வேணும்னா நீங்கள் மட்டும் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் பாட்டி வீட்டிலேயே நிற்கியோம். எனக்கு பாட்டியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போனால் அவங்க நல்ல ஸ்பெஷலான பிரியாணி போடுவாங்க, நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி தருவாங்க, அதுக்கப்புறமா முறுக்கு பணியாரம் எல்லாம் பண்ணுவாங்க. மக்களே, நம்ம இல்லாம நீங்க மட்டும் பாட்டி வீட்ல நின்னா பாட்டிக்கும் கஷ்டமா இருக்கும் இல்ல மக்களே? இந்த வயசான காலத்துல அவங்களை எதுக்கு மக்களே கஷ்டப்படுத்தணும்? நம்ம போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம் என்ன? நாங்க பாட்டியை கஷ்டப்படுத்த மாட்டோம், ஆனா பாட்டிக்கு வீட்ல நிக்கிறோம் அம்மா. பாட்டியை நாங்க தொந்தரவு பண்ணவே மாட்டோம். ஆமாம் அம்மா, பாட்டியை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம். நாங்கள் காலம் எழும்பி எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட போவோம், அதுக்கப்புறமா நைட்டு தான் வீட்டுக்கு வருவோம் என்ன? சரி சரி மக்களே, ஒரு வாழுதனமும் பண்ணாம அமைதியா பாட்டி வீட்ல இருக்கணும் என்ன? வாங்க வாங்க, நம்ம பாட்டி வீட்டுக்கு போகலாம். பாட்டியும் ஆசையா தேடிட்டே இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது பாட்டி வீட்டுக்கு போய். போன ஆனுவல் ஹாலிடேக்கு போனது, அதுக்கப்புறமா இப்பதான் போறோம். இன்னும் எனக்கு முவலை காணல. பிள்ளைகளை எல்லாம் பார்க்க ஆசையா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, அதுக்கப்புறமா ஃபோனில் தான் பேசுறது உண்டு. இன்னும் காணல. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி கேட்கலாம். பாட்டி எப்படி இருக்கிறீங்க பாட்டி? எனக்கு செல்ல பிள்ளைகளா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த பாட்டியை பார்க்க வரவே தோணல இல்ல? நான் மட்டும் உங்க நினைப்பிலே இருக்கேன். பாட்டி, நாங்க அம்மாட்ட கேட்போம். நாங்க பாட்டி வீட்டுக்கு போறோம் சொல்லுவோம். அம்மா தான் சொல்லுவாங்க, லீவ்ல போலாம், இப்ப ஸ்கூல் உண்டுலான்னு சொல்லுவாங்க. அவளுக்கு எனக்கு நினைப்பு இருந்தா தானே, என்ன மறந்தாச்சு அவ? அப்படியெல்லாம் இது அம்மா. பிள்ளைகளுக்கு டெய்லி எக்ஸாம், சைக்கிள் டெஸ்ட் அப்படி இப்படின்னு வச்சுட்டே இருப்பாங்க. இங்கே வந்தால் பிள்ளைய படிக்க எல்லாம் மாட்டாங்க. அதனால தான் ஒரேடியாக லீவு கூட்டிகிட்டு வரலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். நீ டெய்லி வராண்டாம், அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு காலாவது என்ன வந்து பார்க்கலாம்ல? நானும் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேனே தெரியாது. பாட்டி, இன்னும் நீங்கள் 100 வருஷம் உயிரோடு இருப்பீங்க என்ன? என்ன பிள்ளைகளா சொல்லியது? ஏன்னா கை காலெல்லாம் இப்போமே வலி, ஒரு கையை தூக்கவே முடியல, படுத்தா தூக்கமும் வரல. ஃபுல்லாக உங்கள் ஞாபகத்திலே இருப்பேன். பாட்டி, கவலைப்படாதீங்க என்ன? இனி நாங்க ஒரு மாசத்துக்கு ஒருக்கா நாங்க எப்படியாவது பார்க்க வரலாம் என்ன? அம்மா வரலைனாலும் நானும் அக்காலும் ஒத்தைக்கு வரலாம் என்ன? இப்போ லீவு தானே, 2 மாசம் லீவு தானே, அப்ப 2 மாசமா இங்க நில்லுங்க. அம்மா பிள்ளைங்க 1 மாசம் இங்க தான் நிப்பாங்க. நான் போறேன் என்ன? உனக்கு எனக்கு மேல பாசம் இருந்தா தானே ஃபுல்லா உனக்கு வீடுன்னு தான் இருப்பு. நானும் அங்க இல்லைன்னா இவங்க டெய்லி ஆஃபீஸ்ல இருந்து ஒத்தைக்கு இருப்பாங்க. அதனால நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். எனக்கு மாமியாருக்கு முடியல, அவங்களே நான் பார்த்தாகணும். பிள்ளைங்க மட்டும் இங்க இருக்கட்டேன்னு. பிள்ளைங்களா, பாட்டிக்கு முடியல இல்ல, பாட்டியை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு உங்க பாட்டுக்கு இருந்து விளையாடணும். சரி சரிம்மா, நீங்க எங்களை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. நாங்க எங்க பாட்டுக்கு இருந்து விளையாடலாம். ஆமாம் அம்மா, நீங்கள் கவலைப்படாமல் போங்க. பாட்டி, எங்களுக்கு முறுக்கு பணியாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? ஆமா பிள்ளைகளா, ஆமா. உங்களுக்கு பிடிச்ச முறுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க, பணியாரம் பண்ணி வச்சிருக்கீங்க, பாயசம் பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது போலயே பண்ணி வச்சிருக்கீங்க. ஐ ஜாலி ஜாலி, இன்னைக்கு நிறைய சாப்பாடு நல்லா டேஸ்டா சாப்பிடலாம். கவிதா, உனக்கு 2 பார்சல்ல கட்டி வச்சிருக்கீங்க, அதை வீட்டுக்கு கொண்டு போய். அம்மா, எதுக்கு உங்களுக்கு இந்த வயசான காலத்துல கை கால் வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? நான் இருக்கிறது வரை பண்ணலாம் தான் பண்ணேன். நான் போன பிறகு உங்களுக்கு யார் இதெல்லாம் பண்ணி தருவா? நீங்களே பண்ணாதான் உண்டு. இந்த காலத்துல எல்லாரும் கடையில இருந்து தான் வாங்கியாங்க. ஆனா வீட்டில் பண்ணிய பணியாரம் முறுக்கு போல டேஸ்டே இல்லை. அதுவும் சரிதான் அம்மா. சரி சரி, நான் கிளம்பியேன் அம்மா. பிள்ளைகளெல்லாம் பத்திரமா பார்த்துருங்க என்ன? சரி சரி மக்களே, பார்த்து போயிட்டு வா என்ன? பாட்டி, ரொம்ப வயிறு பசிக்குது பாட்டி, லட்டு பண்ணீங்களா எங்களுக்கு வேண்டி? நீங்கள் பண்ண லட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம், உங்கள் 2 பேருக்கும் நிறைய லட்டு பண்ணி வச்சிருக்கேன். பாட்டி, உண்மையாகவே உங்கள் லட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. தம்பி, எல்லா லட்டுவையும் நீயே சாப்பிட்டு முடிக்காத, எனக்கும் கொஞ்சம் தான். பாட்டி, வீட்டில் வேற என்ன இருக்கு பாட்டி? முறுக்கு இருக்கா? முறுக்கு பணியாரம் எல்லாம் கொண்டு வாங்க பாட்டி. சரி சரி, வெயிட் பண்ணுங்க பிள்ளைலாம், நான் கொண்டு வரேன். அக்கா, எனக்கு வயிறு நிறையவே இல்லை, ரொம்ப வயிறு பசிச்சுட்டே இருக்கு. எனக்கும் தான் தம்பி, நம்ம வயிறு நிறையது வேற பாட்டிகிட்ட ஏதாவது கேட்டுட்டே இருக்கலாம் என்ன? பாட்டி, முறுக்கு ரொம்ப டேஸ்டி பாட்டி. பாட்டி, வேற ஏதாவது வீட்டில் இருக்கா பாட்டி? வேற பணியாரம் கொண்டு வாங்க பாட்டி. என்ன இந்த பிள்ளைய வந்ததுல இருந்து ஏதாவது சாப்பிட கேட்டுட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு நேரம் ஃப்ரீயாவே இருக்க விடல. ஏற்கனவே எனக்கு ரொம்ப கால் வலி. இது ஏதாவது சொல்லிடணும். கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு எனக்கு நல்லா இருந்து சமைக்க முடியும். இந்த பிள்ளைய வேற அது கொண்டு வா இது கொண்டு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி, உனக்கு இப்போ வயிறு நிறைஞ்சா தம்பி? இல்ல இல்ல அக்கா, எனக்கு இன்னும் வயிறு நிறையல. பிள்ளையெல்லாம் இந்த பணியாரத்தை சாப்பிட்டுட்டு இனி விளையாட போங்க என்ன? பாட்டி, முன்னாடி ஒரு கிரவுண்டுக்கு எல்லாம் பிள்ளைங்களும் விளையாட வருவாங்க, எல்லாம் அங்கே தான் போடுமா பாட்டி? ஆமா ஆமா பிள்ளைங்களா.
பாட்டி ஆனா எங்களுக்கு ரொம்ப வயிறு பசிக்குது பாட்டி. தம்பி நம்ம பணியாரம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு விளையாட போகலாம், அதுக்கு பிறகு வந்து சாப்பிடலாம் என்ன? சரி சரி அக்கா. வா தம்பி நம்ம இனி விளையாட போகலாம் என்ன? சரி சரிக்கா. பாட்டி நாங்கள் வரும்போது எங்களுக்கு நிறைய பண்டையெல்லாம் சுட்டு வைங்க என்ன? சரி சரி பிள்ளைகளா. ஒரு வழியா இப்பதான் நிம்மதியா இருக்கு. பிள்ளைகளை விளையாட அனுப்பியாச்சு. இனி கொஞ்ச நேரம் நம்ம படுத்து தூங்கலாம். நெட்டவள்ளி, நீ எப்போ நெட்டவள்ளி உங்க பாட்டி வீட்டுக்கு வந்த? இன்னைக்கு தான் வந்தேன் பிங்கி. எங்கள் பாட்டி தான் சொன்னாங்க நீங்கள் எல்லாம் கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கிறீங்க, போய் விளையாடுங்கன்னு சொன்னாங்க. இதுவரை நாங்க என்ன விளையாடணும்னே தெரியாம யோசிச்சு நின்னோம் நெட்டவள்ளி. ஏதாவது விளையாட்டு ஃபாஸ்டா சொல்லு, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நம்ம நிறைய பேர் இருக்கோம்ல, இந்த கிரவுண்டு ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய மரம் எல்லாம் இருக்குது. நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாமா? ஆமா, கண்ணாமூச்சி விளையாடினா ஜாலியா தான் இருக்கும். நம்ம நிறைய பேர் இருக்கோம் இல்ல. அப்போ யார் கேச்சராக இருப்பீங்க? அக்கா, நான் கேட்சரா இருக்கேன் அக்கா. போடா, கேச்சராக இருந்தால் ரொம்ப கஷ்டம். நீ வேற குட்டி பையனாக இருக்க, நீ ஒன்றும் கேச்சராக இருக்க வேண்டாம் என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் அக்கா, நான் கேட்சரா இருக்கேன். வேண்டாம் வேண்டாம், வேற யாராவது இருக்கட்டு. ஒன்று சேஃபாக பார்த்துக்க வேண்டியது எனக்கு பொறுப்பு. நெட்டவள்ளி, உங்க தம்பி சொல்லியே இல்ல அவன் கேட்சரா இருக்கானே. அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு போல. அப்ப அவனே கேட்சரா இருக்கட்டு. ஆமா நெட்டவள்ளி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அவனே கேட்சரா இருக்கட்டு. அவை நம்ம எல்லாரை விட குட்டி பிள்ளை இல்லை, அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அவன் ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் குட்டி பிள்ளையா இருந்தா, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கா, நல்லா தானே பேசுகிறான். அவனே கேச்சராக இருக்கட்டு. தம்பி நீ 100 வேற என்னன்னு என்ன, அதுக்குள்ளாடி நாங்கள் எங்கேயாவது போய் ஒளிச்சிருவோம். நீ எங்களை கண்டுபிடிக்கணும் என்ன, தூரமான பிளேஸுக்கெல்லாம் போகாத. எல்லாரும் மரத்துக்கு பின்னாடி அப்படி எல்லாம் தான் ஒளிச்சிருப்போம் என்ன? சரி சரி அக்கா, எல்லாரும் போய் ஒளிச்சிருங்க. நான் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். 1 2. வா பிங்கி, நம்ம எங்கேயாவது போய் ஒளிச்சிருப்போம். இவனை ஒட்டைக்கு விட்டுட்டு போக்கு எனக்கு மனசே வரல. சரி நம்மளும் போய் ஒளிப்போம். 97 98 99 100. என்ன, நம்ம கண்ணுக்கு எட்டின தூரம் வரை யாரையுமே காணல. கொஞ்சம் தூரம் நடந்து போவோம். இந்த மரத்துக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. இந்த மரத்துக்கு பின்னாடியே யாரும் இல்ல. என்ன, யாரையும் எங்கேயுமே காணல. எங்க ஒளிச்சிருக்காங்கன்னே தெரியல. ஐயோ, எனக்கு பால் கீழே விழுந்துட்டு. இது எனக்கு ஃபேவரட் பால் ஆச்சே. நம்ம குளத்துக்குள்ளாடி இறங்கி இந்த பால் எடுப்போம். ஐயோ, இந்த பால் நல்ல தூரமா போயிட்டே இருக்கு. என்னால் நிறைய நேரம் ஒளிச்சிருக்கவே முடியல. தம்பியை நினச்சி ரொம்ப பயமாகவே இருந்து, அதனால நான் சீக்கிரமாக வந்துட்டேன். தம்பி எங்கே போனான், அவனை காணவே இல்லை. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளே பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளே பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை பை.